மண்டே மார்னிங் ஒரு மினி vlog தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னடா வாய்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நினைக்காதீங்க, எனக்கு கோல்டு பிடிச்சிருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வர கிளைமேட் செம்ம சில்லுன்னு இருக்குது. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு முட்டை பொடி மாஸ் இட்லி தான் நான் செஞ்சுருந்தேன். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 4 நறுக்குன வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நறுக்குன 2 பச்சை மிளகாவை அதில் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா சேர்த்து வதங்கினதுக்கப்புறம் ஒரு குத்து கருவேப்பிலையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகாய் தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இதையெல்லாம் சேர்த்து 1 டைம் மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி அதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு, பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ முட்டை நல்லா வெந்து வரணும், அது வரையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், முட்டை நல்லா வெந்துருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இட்லி தட்டில் எண்ணெயை தடவிட்டு நம்மளுக்கு தேவையான மசாலா அதில் கீழே சேர்த்துக்கிறேன். நம்ம எப்பயும் வச்சிருக்க இட்லி மாவை அதில் ஊற்றிக்கலாம். இதை நம்ம 10 மினிட்ஸ் போல் வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சுட சுட இட்லி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம அப்படியே புட்டு சாப்பிட்டா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.